Hi guys, welcome back to Tamil Gibers. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம Moyu Weilong WRM ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் WRM. ஸோ லைட் வெர்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வராது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கியூப் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கியூப் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்காது. லைட் வெர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரிமைனிங் கவர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ உள்ளே பார்த்தோம்னா கியூப் இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்சசரிஸ் பாக்ஸ். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ அது கூட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில கியூப் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ பிராட்ஸ். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சில பேரை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செட்டப் பேம்ப்ளெட், அதுக்கப்புறமா இந்த சால்விங் பேம்ப்ளெட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து சைடில் வச்சுக்கலாம். நம்ம கியூப் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கட்டி வந்து பார்த்திங்கன்னா கியூப் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல்டர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணலாம். ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதையே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியூப் ஸ்டாண்டு மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வச்சுட்டு நம்ம கியூப் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ். ஸோ ரொம்ப லூப் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ டெலிவரிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 days கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா லூப் மோஸ்ட்லி வந்து ட்ரை ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சான்ஸ் பார்க்கலாம். கியூப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மேக்னெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக்கியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ பிளாக்கி கியூப்ஸ் இது வரைக்கும் நான் வச்சுக்கிட்ட இதெல்லாம் மோஸ்ட்லி என்னோடய யூலாங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக்கியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா M2 மூவ்ஸ் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஓவர் ஷூட் ஆகுது. ஸோ ஓவர் ஷூட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்கண்ட்ரோலபிள் தான் இருக்குது ஸ்டார்டிங்கில். ஸோ யூமூஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அலைன் ஆகுது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கியூப் ரியலாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ டென்ஷனிங் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் கம்ப்ரெஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட கியூபோட ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேக்னெட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 5 செட்டிங்ஸ் இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1ல் இருக்குது அப்படின்னு காட்டுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா செட்டப் பண்ணி நம்மளோட ரிவ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். ஸோ கியூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 month தான் என்னோடய மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். கியூப் வந்து பார்த்திங்கன்னா 55 mm சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ என்னோடய ஓல்டு மெயினான மெய்லாங் 3M ஓட அதே சைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஷேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே வந்து ரொம்பவே டார்க்கான ஷேட்ஸ் தான். எல்லாமே ரெகக்னைசபிளாக ரொம்பவே இருக்குது. அண்டு வெயிட் வந்து பார்த்தோம்னா 80 grams கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ என்னோடய ஓல்டு மெயினான YLM எலைட்டமோட ஒரு 5 grams தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். இது வந்து ஒரு 80 grams கிட்ட வரும். இந்த கியூப் வந்து பார்த்திங்கன்னா 75 grams வரும். இந்த கியூப் வந்து ஸ்டிக்கர்லெஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸ்டிக்கர் அவைலபிளாக இல்லை. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ரிவ்யூக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஸோ கியூப் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 month தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய மெயின் கியூபை தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கியூபோட ஃபீலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லுவேன். செட்டிங்ஸ் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கம்ப்ரெஷன் சிஸ்டமில் செட்டிங்ஸ் எதுவும் மாற்றலை. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது இப்போதைக்கு. அண்ட் தென் மேக்னெட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா செட்டிங் நம்பர்
4ல் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ 4 தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம். 4 தான் வந்து லீஸ்ட்டுக்கும் அடுத்த லெவல் ஸ்ட்ராங்னஸ். ஸோ அது எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இன்னும் எனக்கு நல்லா ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா நான் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்ப்ரிங் கம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தோம்னா கார்னர் கட்டிங் வந்து ரொம்பவே சூப்பர்ப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கியூப் கலெக்ஷனில் இருக்க 3x3 பெஸ்ட் கார்னர் கட்டிங் இந்த கியூபுக்கு தான், பாப்அப்ஸே இல்லாமல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன். ஸோ பாஸ்ட் ஒரு 60 டிகிரிஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கார்னர் கட் பண்ணுது ஒரு கேன் அளவுக்கு. அண்ட் தென் ரிவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ரிவர்ஸும் வந்து ஒரு 30 டிகிரிஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ கார்னர் கட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே பெஸ்ட்டான கியூப். அண்ட் தென் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஆன்டி பாப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து ஆன்டி பாப்பான வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்யூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்யூப் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹை பட்ஜெட்டாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இது வாங்குறதுக்கு கொஞ்சம் பெட்டர் இல்லை. ஸோ நிறைய நல்ல க்யூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி விலையில் இப்போது லான்ச் ஆகிருக்கு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் RS3M மேக்லோ அண்ட் YJEVO, ஸோ அந்த மாதிரி சில நிறைய நல்ல க்யூப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த க்யூப் நீங்கள் வாங்குறதா இருந்தால் நீங்கள் ஒரு ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான டர்னராக இருக்கிற நிலமையில், அண்ட் தென் உங்களுக்கு நிறைய கஸ்டமைசபிலிட்டி வேணும், அண்ட் தென் வந்து உங்களுக்கு ப்ரைமரி இன்டர்னல்ஸ் டேர்னிங் இருக்க ஒரு க்யூப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த க்யூப் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். ப்ரைமரி இன்டர்னல்ஸ் இருக்கிறது நான் என்ன மாதிரி ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன்னா, ஸோ லூப்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னோடய DNM வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணியிருந்தேன். இன்னும் வந்து நல்லாவே லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஒரு 2 வீக்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் ப்ரைமரி இன்டர்னல்ஸ்க்காக இந்த க்யூப் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்க சொல்கிறேன். அண்ட் தென் ஓவராலாக ஒரு நல்லாவே ஒரு பெஸ்ட்டான க்யூப்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஆவரேஜஸ் நான் இந்த க்யூப் ஸ்விட்ச் பண்ணும்போது ஓரளவு நல்லாவே டீசெண்டாக குறைஞ்சிச்சு. நல்லாவே சால்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கன்சிஸ்டன்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்ல க்யூப் தான். வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.